ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் சர்வ அதிகாரமிக்கவர். அவரே சர்வ சிருஷ்டிகளையும் படைத்தவர். ஒவ்வொரு முறையும் தாம் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்தார். அவை நல்லது என்று கண்டார். அவர் தமக்கு பூரண திருப்தி அடைந்த பின்னரே அடுத்ததை சிருஷ்டித்தார். பூமியில் உள்ள அனைத்தும் தேவனுக்கு மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. சகலத்தையும் நல்லது என்று கண்டவர் அவை நல்லவையாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அத்தனை சிருஷ்டிகளிலும் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மனிதன் பாவத்தில் விழுந்தபோதுதான் இந்த பூமியும் சபிக்கப்பட்டது, தீமையும் உண்டானது. ஆனாலும் தேவன் ஒருவரையும் கைவிடவில்லை. இன்னும் காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து வைக்கிறார். காகங்களை போஷிப்பதிலும் தமது கிருபையை விளங்க பண்ணுகிறார். அப்படி இருக்க அவரது சாயலில் அவருக்கென்றே படைக்கப்பட்ட நமது விஷயத்தில் பாராமுகமாய் இருப்பாரா? அவர் மனிதர் மீது கரிசனை உள்ள தேவன். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவிக்கின்றாயா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் உன் கவலைகளையும் மனபாரங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கரிசனை உள்ள அன்பின் பரலோக பிதாவே, மனித குலத்தின் மீது நீர் வைத்துள்ள அன்பையும் கரிசனையையும் குறைந்தது ஒருவருக்காவது சொல்ல அருள் செய்யும். கர்த்தாவே, பாவத்தில் விழுந்து தேவ மகிமையை இழந்து போன நிலையில் கிறிஸ்துவுக்குள் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தள்ளோம். அப்பா, நீர் கிருபையாய் தந்தள்ளிய குடும்ப உறவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள உமது அருள் தந்தருள ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரது குடும்பத்தையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். அவர்களை எப்போதும் உமது ஆசீர்வாதத்தின் நிலையில் மறைத்துக் கொள்ளும். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தந்தரலும். எங்கள் தேவைகள் அனைத்தையும் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்தித்தரலும். அப்பா, எங்கள் குடும்பத்தில் என்றும் உமது அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல மனதையும் சகிப்பு தன்மையையும் தந்தரலி. எங்களுக்குள் இருக்கும் கோபங்கள், கசப்புகள், பிரிவினைகளை நீக்கி உங்கள் தெய்வீக அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்பி எப்பொழுதும் ஒருமனப்பட்டு வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உமது வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை தொட்டு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் வியாதியோடு இருக்கும் ஒவ்வொருவரின் நோய்களையும் பலவீனங்களையும் வேரோடு பிடுங்கி எறிந்து தெய்வீக சுகத்தை தந்து இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். நோயினால் பீடிக்கப்பட்டவர்களின் பயங்கள், கவலைகளை நீக்கி அமைதியும் தைரியத்தையும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்ற வாக்கின்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்படவும், உமது பண்புகளினால் நிறைந்திருக்கவும், அவர்கள் உமக்கு பயந்து உண்மையை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் அனுதினம் உம்மை தேடுகிறவர்களாகவும், பிசாசின் தந்திரங்களில் சிக்கிக்கொள்ளாதபடியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயும் கிறிஸ்துவின் பண்புகளை பிரதிபலிக்கிறவர்களாகவும் வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணம் செய்யவும், கடந்தொலையினால் கஷ்டப்படுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் உமக்கு முன்பாக உண்மையாய், நீதியாய், நேர்மையாய், இன மத பேதமின்றி செயல்படவும், மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும், மழை இல்லாத இடங்களுக்கு தேவையான மழை தேவன் தந்தளவும், மழை வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட, அவர்கள் பாதிக்கப்பட்ட அனைத்தையும் மீண்டும் சரி செய்து பெற்றுக்கொள்ள தேவன் வழி நடத்திட வேண்டுமா, இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்துக்காக கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஊழியத்துக்கு இருக்கும் தடைகள் அகலவும், தடையின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று மகிமை சேர்க்கும் விதத்தில் பரிசுத்தமாய் ஊழியம் செய்யவும், பணித்தலங்களில் தேவ மகிமை கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.